இன்றைய வேத வசனம் யோவான் 12:35. இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடிருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று இயேசு கற்றுத்தருகிறார். இந்த வசனத்தில் ஒளி என்று இயேசுவை குறிக்கிறது, அவருடைய போதனைகளும் வார்த்தைகளையும் குறிக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவனும் போதனைகளும் அறியாதவனும் அவன் செய்கிற காரியங்களும் அவன் செல்லுகிற வழிகளையும் அவன் அறியான் என்று இயேசு சொல்லுகிறார். ஆம், இன்றைய நாட்களில் திரளான மக்கள் தவறான வழியில் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சினிமா பாடல்களுக்கு நடனமாடுவது, சரீரத்தில் பச்சை குத்திக் கொள்வது, அரைகுறையான ஆடைகள், மதுபானம், சீர்கெட்ட உறவுகள் என இப்படி சீர்கெட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்கள் இயேசுவின் போதனைகளை அறியாதபடியானால் அப்படி நடக்கிறார்கள். அந்த சத்திய போதனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். இதை ஒரு சில கிறிஸ்தவர்களும் பின்பற்றி வருகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை உண்டாக்கவில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், இப்படி இருளில் நடக்கிறவர்கள் தாங்கள் போகிற இடம் இன்னதென்று அறியாதவர்கள். ஆகையால் இப்படிப்பட்ட இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடிருக்கையில் நடவுங்கள் என்கிறார். 36ஆம் வசனம் சொல்கிறது, ஒளி உங்களோடிருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு. எப்படியாம்? அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று வலியுறுத்துகிறார். நீங்கள் இப்போது எப்படி நடக்கிறீர்கள் என்று சோதித்து பாருங்கள். ஒளியிலா அல்லது இருளிலா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.